ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பணியாரம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பணியாரமில் 2 வெரைட்டி இருக்குது. கார பணியாரமும் இனிப்பு பணியாரமும். இனிப்புனா வெல்லம் பணியாரமும். இப்போ பணியாரத்துக்கு அடிப்படையான மாவுங்கிறது ரெண்டுமே ஒன்று தான், 2 பணியாரத்துக்குமே. ஸோ அந்த மாவை எப்படி அரைக்குங்கிறதே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் தேவைப்படும். ஸோ பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் சம பங்காக எடுத்துக்கிடணும். அதாவது இதில் நான் 2 கப் பச்சரிசியும் 2 கப் புழுங்கல் அரிசியும் எடுத்திருக்கோம். 1 கப் உளுந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கோம். இது அத்தனையும் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரெண்டுக்குமே பொதுவான மாவு தான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம ரெண்டுத்துக்குமே தேவையான அளவு நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா குறைச்ச அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட வேண்டியது தான். அரைக்கிறப்ப நல்லா தண்ணி ட்ரெயின் பண்ணியே போடுங்க. தண்ணி தெளித்து அரைங்க. அதிகமாக தண்ணி விட்டு அரைச்சிட வேண்டாம். நீங்கள் கார பணியாரத்துக்கு மட்டும்தான் போட போகிறீங்க அப்படின்னா அரைக்கிறப்பவே கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ இனிப்பு பணியாரத்துக்கும் போடுறோங்கிறதுனால கொஞ்சம் கட்டியாக நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். ஏன்னா அதில் வெள்ளைப்பாக்கு ஊற்ற வேண்டியது இருக்குங்கிறதுனால. ஸோ இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி இடமே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பங்காக நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம். ஒன்று கார பணியாரத்துக்காகவும் இன்னொன்று வெள்ளை பணியாரத்துக்காகவும். இந்த வீடியோவில் நாங்கள் நேரடியாகவே அதை வந்து பணியாரமாக போட போகிறோம். ஆனால் இதை நீங்கள் அப்படி நேரடியாக போடாமல் ஒரு 2 மணி நேரம் புளிக்க வச்சு கார பணியாரத்துக்கு உபயோகப்படுத்துனீங்கன்னா ரொம்பவே நல்ல ருசியாக இருக்கும். ஸோ இப்போ இதை அரைச்ச மாவு கட்டியாக இருக்கிறதுங்கிறதுனால இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறதுக்காக தண்ணி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கிறோம். இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சு உப்பு போட்டு புளிக்க வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாகவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கார பணியாரத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஒரு வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இது கொஞ்சம் இஞ்சியும் கூட இதுக்கு நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். நல்லா ருசியாகவே இருக்கும். ஸோ இப்போது நம்ம தாளிப்புக்கு தேவையானதை கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடான உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். அதில் நல்லா எண்ணெய் காஞ்சதுனால உடனே பொரிஞ்சிருச்சு. கடுகும் உளுத்தப்பருப்பும் நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு மாதிரி அந்த க்ரன்ச்சி ஃபேக்டர்ஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கணுன்னாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் ஒன்று ஒன்றா போட போகிறோம். இது உங்களுக்கு தேவைன்னா சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம், அதுவும் இன்னும் ருசியாக இருக்கும். இது அத்தனையும் ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கியிருந்தால் நல்லாயிருக்கும். ப்ரௌன் ஆகிறப்ப என்ன ஆகும்னா மாவு நேராக அந்த ப்ரௌன் கலர், அந்த ஆனியனோட ப்ரௌன் வந்து என்ன ஆகும்னா மாவோட மிங்கிளாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக நம்ம ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ எல்லாமே நல்லா ஒன்று போல் வதங்குற அளவுக்கு நம்ம பரட்டி விட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் பச்சை மிளகா வந்து நம்ம ஒரு 3 தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மாவில் கலந்துக்கணும். ஸோ இதில் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி உப்பு பத்துதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பணியாரம் போட ஆரம்பிக்கலாம். பணியாரம் போடுறதுக்கு பணியாரக்கல்லை நல்லா நம்ம சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சிம்லே வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா ஒன்று போல் வேகும்.
அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரம் கீழே உள்ளதெல்லாம் ப்ரௌன் ஆயிரும், பட் உள்ளே வேகாமலே இருந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, இதுக்கு அதிகமாக நீங்கள் ஊற்றிடாதீங்க, ஒரு பாதி அளவுக்கு, கொஞ்சம் 3/4 பங்கு அளவுக்கு ஊற்றுங்க. ஒன்று போல் ஊற்றிட்டு ஃப்ளேமை குறைச்ச லெவல்லே வச்சுக்கோங்க, சிம்லேயே இருக்கட்டும் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ தேவைன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. ஸோ இதை மூடி போட்டு வேக வைக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஒன்று போல் எல்லாமே சீராக வெந்திருக்கும், அதனால் நீங்கள் மூடி போட்டே யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் இது க்ளோஸ்டாகவே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஹாஃப் பாயில்டாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பி போயிருக்கும், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நம்ம லைட்டாக அதை பரட்டி விட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அதுக்கு எண்ணெய் ஆட் பண்ண தேவையில்லை, அதே மாதிரி இதுக்கு அடுத்து மூடி போடவும் வேண்டாம். பாருங்கள் எல்லாமே ஒன்று போல் ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் நல்ல ஒரு கோல்டன் கலராகவே இருக்குது. எல்லா பணியாரமும் ஒன்று போல் இருக்குது பாருங்கள், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை நம்ம மினிமம் ஃப்ளேமில் வச்சா மட்டும்தான் இப்படி இருக்கும், இல்லைனா மேலே ஃபுல்லாகவே ப்ரௌனாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நம்ம திருப்பி போடுறப்ப தெரியுதா, கீழேயும் நல்லா ஒன்று போல் வெந்திருக்கு. ஸோ இதே ப்ரொசீஜரில் நம்ம திருப்பி இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை இப்போ எடுத்துடலாம். இவ்வளோ தாங்க கார பணியாரம், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். இதுக்கு நல்ல ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை பொரிகடலை சட்னியோ இல்லை ஏதோ ஒரு கார சட்னி வச்சு தக்காளி சட்னி மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப காரத்தை குறைச்சி போட்டு கொடுங்க. ஒரு நல்ல சவுத் இந்தியன் ஸ்நாக்காக இருக்கும் இது. இந்த ப்ரொசீஜரில் செஞ்சு பார்த்து இது எப்படி இருக்குது அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம அதிகமாக 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருந்தோம், பட் இது எண்ணெய் அதிகமாக கூட தெரியல பாருங்கள், நல்லா நீட்டாக வெந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த ரெசிபி அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.